அழாதடி, அழாத. பார்த்து பொறுப்பா நடந்துக்கணும். அங்க போய் கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது, சரியா? மீனாட்சி, அழக்கூடாதுமா. அழக்கூடாது. நீ எங்க போற? நாங்க என்ன உன்னை பக்கத்து கண்டத்திலயா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம்? இங்க இருக்கிற காஞ்சிபுரம் தானேம்மா. இதே காஞ்சிபுரத்துல தான் நாங்களும் இருக்க போறோம். அழாத, கண்ணை தொடச்சுக்கோ. நீ எவ்வளவு தைரியமான பொண்ணு, அழுதுட்டு இருக்க. இப்படி பேசுவ? நீ அழுதா தாங்காது உமா. இது பாரு, நீ எப்ப பார்க்கணும்னு தோணுதோ அடுத்த நிமிஷம் நாங்க இருப்போம். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, உடனே நான் அதை எடுத்துட்டு வந்துடுவேன். என்ன அழ வைக்காத உமா. இங்க பாரு, நாங்கெல்லாம் இருக்கோம். நாங்கெல்லாம் இங்கதானே இருக்கோம். அழக்கூடாது. அப்படியே போயிட்டு அழக்கூடாது. நல்லா இருப்போம்மா, நல்லா இருப்போம். நீ நல்லா இருப்போம்மா. என்ன மன்னிச்சிடுன்னு உன்னையா நீ என்னால சேர்த்து வைக்க முடியல. நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன், என்னால முடியல. அழாத. இல்ல, நல்லா இருக்கணும். அழக்கூடாது. அழக்கூடாது, சரியா? அழணும். நாங்க எல்லாரும் உன்னை வந்து பார்ப்போம். அழது. ராஜேந்திரன் அண்ணே போயிட்டு வர. பார்த்து இருந்துக்கோ உமா. அந்த வீட்டுல தான் பானு இருக்கா.
உன்னை என்ன பாடுபடுத்துவாளோ தெரியல. ஏற்கனவே அவ ஆடுவா, இப்ப கேட்கவே வேண்டாம். எதுக்கும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. நீயும் கொஞ்சம் உஷாரா நடந்துக்கோ. நான் வேற என்ன சொல்ல முடியும்? அதானே முடியும். வைஜெயந்தி, என்ன இது? அவளை பத்தி பேசுற நேரமா இது? இங்க பாரு உமா, இந்த பாரு, இங்க வா. நீ போய் உன் ட்ரெஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்க போ. போவுமா போ. மாப்பிள, இங்க பாருங்க, உங்க மனசுல 1000 சங்கடங்கள் இருக்கலாம். உமா உங்களை விரும்பினது, அவ வேண்டான்னு சொன்னது, சண்முகம் உங்ககிட்ட சண்டை போட்டது எல்லாத்தையுமே ஒரு கசப்பான விஷயமா, கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. ஆனா அதையெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க ப்ளீஸ். எங்க வீட்டு பொண்ணு உமாவை நல்லபடியா பாத்துக்கங்க. சரியா? அது ஒண்ணுதான் எங்களுக்கு வேணும். நீங்க கவலையே படாதீங்க. நான் கண்டிப்பா நல்லபடியா பார்த்துப்பேன். 24 மணி நேரம் உமாவை கண்ணும் கருத்துமா பார்த்துப்பேன். இந்தாருப்பா, பொண்ணையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வேற எந்த வேலை வெட்டிக்கு போக முடியாது. 24 மணி நேரமும் 365 நாள் ஒரு வருஷமும் எல்லா நேரமும் அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்க போறியா? வேலை வெட்டிக்கே போக மாட்டேன்ருக்கு. சரி சகல, கொஞ்சம் வாங்க, உங்கள்ட்ட முக்கியமான விஷயம் பேசணும். வாங்க. என்ன சகல நீங்க இப்படி இருக்கீங்க? நல்ல நாளிலே இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த வீட்டு மாப்பிளைய போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போயிடுவாங்க. சான்ஸ் கிடைச்சா இந்த 4 அண்ணன் தம்பிகளும் குமுறு குமிறிடுவாங்க. என்ன இப்படி இருக்கீங்க? நீங்க சுத்தமா மாப்பிள்ளை கெத்த இல்லாம இருந்தீங்க வச்சுக்கீங்களே, உங்களை ஆடு மாதிரி வெட்டி புலி போட்டாலும் போட்டுருவாங்க. அந்த வைஜெயந்தி பால்ல எண்ணத்தையும் போட்டு கலந்து கொடுக்குறா, அதை போய் நீங்க குடிச்சிட்டு இருக்கீங்க. எல்லாரும் காரி துப்பிட்டு இருக்காங்க, அதையும் நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் சூடு சோறு இருக்காதா சகல? இங்க பாருங்க, இது உமா வீடு. அவளுக்காண்டி யார் என்ன சொன்னாலும் கேட்பேன். பெரிய கிளியாப்பட்டா கல்யாணம் பண்ணியிருக்க, அவளுக்காக என்ன வேணாலும் பண்ற. ஹலோ, என் முன்னாடி பத்தி தப்பா பேசாதீங்க. செம கோவம் வரேன் எனக்கு. சரி சரிப்பா, அதை விட மண்டபத்தில் நான் உனக்கு சரக்கு ஊற்றி கொடுத்து ஒரு மேட்ரு சொன்னனே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இல்லையே, எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லையா? அப்படியா? சரி அதை விடு. இப்போ நான் அந்த மேட்ரை மறுபடியும் சொல்கிறேன், நல்லா நீ மண்டையில் ஏற்றிக்கோ. இது பாருங்க, உங்க கூட சேர வேண்டாம், உங்க பேச்சு எதுவும் கேட்க வேண்டான்னு எங்க அம்மா தெளிவா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. என்ன சகல, என்ன சொல்றீங்க? என் கூட சேரக்கூடாது? நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் பொண்ணு எடுத்திருக்கோம். நம்ம 2 சகல ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. என்ன நீங்க கொஞ்சம் கலரா பாலிஷா இருக்கீங்க, நான் கொஞ்சம் கருப்பா டல்லா இருக்கேன், அவ்வளோதான். பேசாம என் கூட ஜாயின் பண்ணி நீங்க பிரச்சனை பண்ணுங்க. என்ன சொல்றீங்க? நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம சேர நம்ம கேட்போம். சொத்து பிரச்சனை நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன். அப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கும். இங்க பாருங்க, அவங்க நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம சேர்ந்தே பிரச்சனை கிளப்புவோம். 2 நாள் கழிச்சு மாப்பிள்ளை அழைப்புக்கு வருவீங்கல்ல, அப்போ இந்த விஷயத்தை ஆரம்பிச்சுக்குவோம். எவ்வளவு வருதோ ஆளுக்கு பாதியை பிரிச்சு எடுத்துட்டு கிளம்பி போயிட்டே இருப்போம். என்ன சொல்றீங்க நீங்க? இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். பின்னாடி அவங்களே கொடுப்பாங்கல்ல, எதுக்கு இப்போ அதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க? கொடுப்பாங்க, நல்ல பெரிய ஆப்பாத்தான் கொடுப்பாங்க. உங்களுக்கெல்லாம் அவங்க 4 பேர் சேர்ந்து உத கொடுத்து கும்முனா தாயா சரியா வரும். நல்லது சொன்னா நீ ஏன்ட்டே நல்லவ மாதிரி டிராமா போடுற. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அண்ணே, என்னண்ணே இங்க நின்று பேசிட்டு இருக்கீங்க? அங்க மாப்பிள்ளை காணும்னு தேடிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, மாப்பிள்ளைட்ட கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன். நீ எப்படி இருக்கணும், பொண்ணை எப்படி நீ பத்திரமா பார்த்துக்கணும், அவளை எப்படி நீ கண்களாக வச்சுக்கணும்னு, மாப்பிள்ளை கிட்ட வாழ்க்கையில் எப்படி முன்னேறங்கிறத பற்றி பல சில அறிவுரைகளை சொல்லி அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த நீ வந்து கூப்பிட்ட. சகல, நீங்க போங்க, உங்களை உங்க மனைவி அழைக்கிறாங்களா, போங்க. கூப்பிட்டு போங்க, போங்க போங்க.
என்ன சித்து அப்படி பார்க்குற? கொஞ்ச நாள் காணாம போன உடனே அப்படியே அந்த மாமனை மறந்துட்டியா? செம ஜாலியா இருக்கீங்க போல. ஆளு அப்படியே ஹாஸ்பிட்டலில் கோமாவில் கிடந்து மண்டையை போட்டுவான்னு நினைச்சேன். என்னை அப்படியே பார்த்த உடனே காஞ்சனா பேய் மாதிரி போஸ் கொடுத்து நிற்கலையா? டேய் பாவண்டா உங்க அண்ணி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறா. பாத்தியாடா பாடுறாங்க அண்ணியா. நீ எப்படி டேய் தேவ பாடுறவன எப்படி ஹாஸ்பிட்டல்ல இருந்து எதுக்கடா என் பொண்டாட்டிக்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாடுறா, இவன் பொண்டாட்டி வம்பு பண்ணிட்டு இருக்கான். உன் பொண்டாட்டி பெரிய கிளியோபட்ரா பாரு, இல்ல ஐஸ்வர்யா ராயா. எப்ப பாரு அவகிட்ட இப்படி பேசுற அப்படி பேசுறன்னு. பேசாம ஒண்ணு பண்ண, நீ எங்க போனாலும் உன் பேண்ட் பாக்கெட்ல அவளை தூக்கி அப்படியே மடிச்சு போட்டு போயிரு. எவனும் பார்க்க மாட்டான். ஆளப்பாரு. ஏண்டா அவ்வளவு தூரம் எல்லாரும் கேட்குறோம்ல, ஒழுங்கு மரியாதை சொத்தை எழுதி கொடுத்துட வேண்டியதானே? இன்னும் என்னடா சீன் போட்டுட்டு இருக்க? என்ன காசை விடுறதுக்கு மனசு வரலையா? பார், அண்ணன் அழிஞ்சு போயிட்டா மொத்தத்தையும் அமைக்கலான்னு பிளான் பண்ணிட்டியா? இதோ பாரு, மரியாதை இடத்த காலி பண்ணிருங்க. இங்க இருந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. ஒழுங்கு மரியாதை இருந்து போயிடுங்க, இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும். போயிடுங்க. ஏய், யாருக்கிட்ட உன் வேலையை காட்டுற? ஏய், அந்த எம்மனுக்கே அல்வா கொடுத்தவன்டா நான். உன்னை காலி பண்ணாம இங்கிருந்து போக மாட்டானா நான். உன்னை அப்படியே சக்கையா புடிஞ்சு எடுத்துருவோண்டா. உன் உயிர் மட்டும்தான் உன் உடம்புல இருக்கும், ஆனா உடம்பு இருக்காது. ஒழுங்கு மரியாதை வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போ. ஏய், கையெழுத்தும் போட முடியாது, ஒண்ணும் போட முடியாது. முதல்ல வெள்ளப்படா. என்னடா உனக்கு என்ன தைரியம் இருந்தா அப்பா அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஓடி அந்த பக்கம். நன்றி கட்டவன். மிதிக்கடா அவனை. கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போ. என்ன பாருங்க. உமா, அங்க போய் சமத்தா இருக்கணும். இந்த மாதிரி விளையாட்டுத்தனமெல்லாம் இருக்க கூடாது. பொறுப்பா இருக்கணும். கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா? யாரு என்ன சொன்னாலும் அதை பெருசா எடுத்துக்காத. பொறுமையா இரு.
உனக்கு நல்லது நடக்கும். உனக்கு எல்லாமே நல்லதாத்தான் நடக்கும். அழாத. போயிட்டு வா. அம்மா ஒழுங்கா டேப்லெட்லாம் எடுத்துக்கோ. வெளியில எல்லாம் போகாதம்மா. பத்திரமா இருமா. ஹே, அழாத அழாத. வா, மாப்பிள்ளை வெயிட் பண்றேன். அழாத. அண்ணி எல்லாரும் பத்திரமா பார்த்துக்கோங்க. அம்மா பார்த்துக்கோங்க. நீ வீட்டுல எந்த பிரச்சனை நடந்தாலும் எல்லாரும் சமாதானப்படுத்துக்க. அண்ணனும் கோவமா நடந்தாலும் நீங்க இதை சமாதானப்படுத்த. உமா உமா அது பாரு. இது பாரு. அழாத, கவலைப்படாத. எல்லாம் நல்லபடியா நடக்கும். புரியுதா? இது பாரு, மாப்பிள்ளை அழைப்புக்கு 2 நாள் கழிச்சு வரப்போற. அன்னைக்கு வந்து பாரு, அழலாம் மாட்டேன். எப்படா உன் வீட்டுக்கு போகணும்னு குதிப்ப. சரி, போயிட்டு வா. நல்ல நேரம் முடிய போகுது. ம்? பத்திரமா இரு. அழக்கூடாது. ஏய், நீ கல்யாணம் பொண்ணுடி. அழக்கூடாது. வா, சமத்தில்ல. போயிட்டு வாடி செல்லம். போயிட்டு வாமா. சரிம்மா, சரி. அழாம போகணும், அழாம போகணும். அழாத. இப்ப நாங்கெல்லாம் இருக்கோம்ல, எல்லாம் நல்லபடியா நடக்கும். போயிட்டு வா. ஆனந்தி, கூட்டு போமா. போயிட்டு வா. சண்டை போடாதுன்னு அண்ணோடு. இல்லடா தங்கம், போட மாட்டேன்டா. அம்மா பத்திரமா பார்த்துக்கோ. சரி. யார் என்ன சொன்னாலும் சண்டை போடாதுன்னு. சரி, பத்திரம்டா. சரி. அப்ப அழக்கூடாதுமா. அழாம போயிட்டு வா. போயிட்டு வரேன். சரி உமா, பத்திரமா போயிட்டு வா. மாமா பத்திரமா பார்த்துக்கோங்க. கோவப்படாதீங்க. நீ பொறுமையா இருங்க. போயிட்டு வா. ஆனந்தினி, உன்னை ரொம்ப கோமாலாம் பேசியிருக்கேன். அதில் இதை மனசில் வச்சுக்காதீங்க. இல்ல இல்ல, இங்க பாரு, பானுவுக்கு உன்னை நல்லா பாத்துப்பாங்க. நீ கவலைப்படாத. இந்தா புடிச்சுக்கோ. வா. வைஜெயந்தி, என்னோட சண்டை போடாதீங்க. அண்ணி, எல்லாரும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. போயிட்டு வா. நீ நல்ல நேரத்துக்குள்ள அந்த வீட்டுக்கு போகணும்ல. வா வா. இந்தாங்க மாப்பிள்ள, வாங்க. என்னம்மா இது? என்னம்மா இப்படி அழுறீங்க? அம்மா, அழாதீங்கம்மா. இது பாருங்க, நீங்களே இப்படி தைரியம் இல்லாம இருந்தா நாங்க என்னம்மா பண்றது? மீனாட்சி, அவன் எனக்கு இன்னும் ஒரு குழந்தைதான். என் கைக்குள்ளேயே வளர்த்துட்டேன். அவ வாய் பேசுவாளே தவிர ரொம்ப அப்பாவி. பானு மண்டபத்துல பேசின பேச்சு பார்க்கும்போது
அந்த வீட்டுல போய் அவ அவ எப்படி அவ கூட போய் ஒத்து இருப்பான்னு தெரியலையே. ஏதோ நல்லபடியா பேசி அனுப்பிட்டேனே தவிர மனசுக்குள்ள எனக்கு என்னமோ பயமா தான் இருக்கு. அம்மா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீங்க பாருங்க, அவ நல்லா இருப்பா பாருங்க. நீங்க ஏமா தேவையில்லாம கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, இன்னும் 2 நாள்ல அவ எங்க மாப்பிள்ளை இருப்புக்கு வருவா. நீங்களே பாருங்க, என் வீட்டுக்கு போறேன்னு அவ எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கான்னு பாருங்க. ஐயோ, அழாதீங்கம்மா. அம்மா வேணா பாரும்மா, அங்க எல்லாரையும் மாத்திர போறா, அங்க அடிச்சு தூள் பண்ண போறா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நான் சொல்லுங்கண்ணே. ராஜேந்திரன் சொல்றது கரெக்டுமா. நமக்கு தான் அவ சின்ன பொண்ணு, ஆனா அவனுக்கு எல்லாமே தெரியுமா. நீங்க வேணா பாருங்க, அவன் நல்லபடியா குடும்பம் நடத்த போறான். நீங்க பார்த்து சந்தோஷப்பட போறீங்க. ஒருவேளை நாளைக்கு அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட நாங்க 4 பேர் இருக்கோம் இல்லம்மா. நாங்க அவளை பாத்துக்கிறோமா. நீங்க தைரியமா இருங்க. அழாதீங்க. சொன்னா கேளுங்கம்மா. அழாதீங்கம்மா. சொன்னா கேளுங்க. அழாதீங்கம்மா. அழாதீங்கம்மா. அவ நல்லா இருப்பாம்மா. இது பாருங்க, அழாதீங்க. அவ நல்லா இருப்பா, அவ நல்லா இருப்பா. இப்படி நினைங்க. வாங்க, பார்த்து வாங்க, பார்த்து வாங்க. வாங்க வாங்க, பார்த்து வாங்க. இப்படியே நின்னுங்க கண்ணுங்களா. லட்சுமி, ஆரத்தி தட்டை எடுத்துருவா. மாப்பிள்ள வந்தாச்சு. அந்த வரேன். இப்பதாம்மா என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷமா தான் இருக்கும். என்ன அவமானப்படுத்தி கல்யாணத்தை நடத்துனீங்கல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன பானுகன் இப்படி பேசுற? இப்பதான் புகுந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கிறா. ஒரு முறைக்கு பார்த்தா அண்ணி, இன்னொரு முறைக்கு பார்த்தா நாத்தனா. நீயும் அம்மாவோட சேர்ந்தா ஆர்த்தி எடு. என்ன முறை? ஒரு முறையும் கிடையாது. இந்த கல்யாணமே முறை இல்லாம தான் நடந்துச்சு. எவ்வளோ டிராமா போட்டீங்க. என்னமோ நான் உங்க அண்ணன் கூட போய் வாழ இல்லைன்னா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், அப்படியே போயிடுவேன்னா இப்ப எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா?